இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. அனைவருக்கும் காலை வணக்கங்கள். நேற்று நம்ம கொடுத்த கணிப்பு, அதுக்கப்புறம் ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 677 அப்படிங்கிறது நம்மளுக்கு ரிசல்ட்டாக வந்திருக்கு. நம்ம அதுக்கு வந்து 077 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணிப்புகளாக பார்த்துருந்தோம். அதில் வந்து பிசி 77 அப்படிங்கிறது நம்மளுக்கு பொதுவாகவே நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு. சரி, இன்றைக்கி இருக்கிய கணிப்புகள் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ தெளிவாகவே பார்த்தோம் அப்படின்னா, இந்த சார்ட்டு, இந்த பிங்க் நம்ம நார்மலாக வந்து அந்த மந்த்லி சார்ட் எடுக்கக்கூடியதில் அதுலேருந்து என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இங்கே இருக்கிறது என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இந்த 677 அப்படிங்கிற அந்த ரிசல்ட் வந்து இந்த மாதிரி பேட்டர்னில் வந்திருக்குன்னா இதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஜஸ்ட் ஒரு இந்த பேட்டர்ன். இதில் பார்த்தீங்கன்னா பிசியில் டபுள்ஸ் வந்திருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஏசியில் டபுள்ஸ் வந்திருக்கு, இந்த 48க்கு 48 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்திருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 92, 1 2 3 4ன்னு கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேண்டமாக 1 2 3 4 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கடைசியாக வந்து இங்கே வந்து ரிசல்ட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இது மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி உரிய கணிப்புகளில் எந்த பேட்டர்னில் எப்படி வந்து கெஸ்ஸிங்கில் பார்க்கலாம், எப்படி நம்ம கெஸ்ஸிங்லாம் ஜஸ்ட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இதன் மூலியமாக பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் இங்கே 34, இங்கே 24, இங்கே 44 அப்படிங்கும்போது நம்மளுக்கு பொதுவாகவே இந்த இடத்துல 24 அப்படிங்கும்போது 2க்கு 6 அப்படின்னா 3க்கு 8 அப்படின்னா 89 அப்படிங்கிற மாதிரி கூட நம்மளுக்கு பிசியில் ஒரு கெஸ்ஸிங்காக பார்க்கலாம். 89 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கெஸ்ஸிங்காக பார்க்கலாம். ஸோ இப்போ இது இல்லாமல் நம்மளுக்கு வந்து எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 677க்கு வந்து இங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கலாம். இதில் வந்து 755 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு 755 இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்தீங்கன்னா 677 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல 755 இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 554 அப்படிங்கிறதும் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 316 அப்படிங்கிறதும் நம்மளுக்கு இங்கேருந்து கிடைக்கிது. ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு வந்து 554, 755, 316 அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்கே கெஸ்ஸிங்கில் பார்க்குறோம். சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதே மாதிரி இந்த இடத்துல வந்து 677 இங்கேயும் கீழே இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த 677 அப்படிங்கும்போது இங்கேயும் 575 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிது. அதில் வந்து இங்கேருந்து பார்த்திங்கன்னா 575 அப்படிங்கிறது நம்மளுக்கு கெஸ்ஸிங்கில் கிடைக்கிது. ஸோ 575 அப்படிங்கும்போது அதே மாதிரி அதுக்கு இந்த இடத்துல பார்க்குறோம் அப்படின்னா 319 அப்படிங்கிற மாதிரி 677னா 391 இல்லை 319 அப்படிங்கிற மாதிரி கூட நம்மளுக்கு கெஸ்ஸிங்கில் கிடைக்குது. 319, 391 இது வந்து சொல்ல போனால் நம்மளுக்கு 755, 554, 316, 575, 391 அப்படிங்கிறது கிடைக்கிது. அதே மாதிரி 319 அப்படிங்கிறது நம்மளுக்கு இதுலேருந்து கிடைக்கிது. ஸோ இதுலேருந்து கிடைக்கிது அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு வேறு என்ன மாதிரி நம்ம கணிப்புகளாக பார்க்குறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 677 அப்படி சொல்லிட்டு டேரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல 825 அப்படிங்கும்போது இந்த இடத்துல 825. அதே மாதிரி இந்த இடத்துல 585. நம்ம லாஸ்ட் டைமாக 575 அப்படிங்கிறது பார்த்தோம். இதில் பார்த்திங்கன்னா 585 அப்படிங்கிறது இருக்குது. 585 அப்படிங்கிறது நம்ம கெஸ்ஸிங்காக பார்க்குறோம். சரிங்களா? 677 வந்து 585, 825 அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 677 வந்து 715 அப்படிங்கிறது கிடைக்கிது. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 055 அப்படிங்கிறது கிடைக்கிது. ஸோ நம்மளுக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லா இடத்துலையுமே 555 அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து அந்த 5 அப்படிங்கிறது நம்ம கெஸ்ஸிங்கில் பார்க்குறோம். எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 சொல்லப்போனால் இப்போ எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு நம்ம இதில் வந்து எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து 5 அப்படிங்கிறது திரும்பி ரிப்பீட்டாக எல்லா போர்ட்லேயுமே இங்கேயும் பி போர்டு சரி, இங்கே சி போர்டு சரி, இங்கே ஏ போர்டு சரி அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து 5 அப்படிங்கிறது ரொம்ப காமனாகவே எல்லா இடத்துலையுமே நம்ம கெஸ்ஸிங்காக பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே பேட்டர்னில் அதே மாதிரி 677 அப்படிங்கும்போது ரெண்டு இடத்துலையுமே 715,
இந்த இடத்துல 825, இந்த இடத்துல 585, இந்த இடத்துல 055 அப்படிங்கிறது பொதுவாகவே எல்லா இடத்துலையுமே அந்த 5 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எண்கள் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இதுலேருந்து பார்த்திங்கன்னா 755 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு கெஸ்ஸிங்கில் பார்த்த எண்கள்லாம் ஜஸ்ட்டு இந்த இடத்துல எழுதி பார்ப்போம். என்னென்னலாம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கத்தான் நம்மளுக்கு வந்து ஒரு எப்படி இதில் வந்து இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஓரளவுக்கு கெஸ்ஸிங்கில் நம்ம பார்க்கலாம். 755, 554, 316, 575, 391 அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கேருந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி இந்த சைடில் நம்ம வேறு என்ன கிடச்சிருக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 319 கிடச்சிருக்கு. அதே மாதிரி 825 அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி 585 அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி 715 அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 055 அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கே கிடைக்கிது. ஸோ 055. ஸோ இப்போ பொதுவாகவே இப்போ நம்மளுக்கு வந்து இதில் வந்து நம்ம எப்படி பார்க்குற பாட்டுனா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எங்கே இருக்குதுன்னா உங்களுக்கு இப்படி காமிக்கிறேன். இந்த இடத்துல 5 5 5 5 5 அப்படின்ட்டு அப்படிங்கும்போது நம்ம ஏ போர்டில் 5 அப்படிங்கிறது எடுப்போம். ஜஸ்ட்டு ஏ போர்டில் வந்து 5 அப்படிங்கிறது எடுப்போம். சரி, அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பி போர்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட்டு பார்ப்போம். இதில் 1 2 பி போர்டில் பார்த்தீங்கன்னா 5 2 தடவை இருக்குது, 1 2 தடவை இருக்குது. சாரி, 1 வந்து 3 தடவை இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது அதிகபட்சமாக நம்மளுக்கு வந்து 5 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 தான் நம்மளுக்கு அதிகப்படியாகவே இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்த இடத்துல என்ன எடுத்துக்கிறோன்னா 1 அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். 5 1 அப்படிங்கிறது. சரி, அதுக்கு அடுத்தபடியாக சி போர்டை பார்ப்போம். சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன இங்கே கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படின்னு வச்சிங்கன்னா, நம்மளுக்கு வந்து 3 வந்து 2 தடவை இருக்குது, 5 வந்து 1 2 3, அதே மாதிரி 7 வந்து 2 தடவை தான் இருக்குது, அதே மாதிரி 3 வந்து 1 2 3, 5 வந்து 1 2 3 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இதுலேருந்து என்ன தெரியுங்களா கிடைக்கிது. ஸோ இப்போ இதுலேருந்து அப்படிங்கும்போது 515 அப்படிங்கிறது ஒரு கெஸ்ஸிங்கில் பார்ப்போம். 515. சரி, 515 அப்படிங்கிறது இருக்குது, ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 515 அப்படிங்கும்போது அப்படி அந்த 5 அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா 513 அப்படிங்கிற மாதிரி நம்ம கெஸ்ஸிங்கில் பார்ப்போம். ஸோ இதில் இது வந்து நீங்கள் இது வந்து நம்ம பாக்ஸ் ஆர் டைரக்ட் அப்படிங்கிற மாதிரி கெஸ்ஸிங்கில் பார்க்குறோம். சரி, இது இல்லாமல் காமனாக பார்த்தீங்கன்னா 515 இந்த சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 5 1 2 3 தடவை இருக்குது, 3 வந்து 1 2 3. ஸோ 515 513 அப்படிங்கிறது இது மூலயமா எந்த போர்டில் ஜாஸ்தியாக நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறது எடுத்து பார்க்கும்போது 513 515 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிது. இருந்தாலும் இது இப்போ கொடுக்குற இந்த எல்லாமே வந்து நம்மளுக்கு பாக்ஸ் ஆர் டைரக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கெஸ்ஸிங்கில் பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இது இல்லாமல் நம்மளுக்கு வந்து சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன வருது அப்படிங்கிறத பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து சி போர்டில் வந்து 5 அல்லது 7, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 5 அல்லது 6. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய கணிப்புகள். இதில் வந்து நம்மளுக்கு ஏபிஎஸ்சிபிஸ்லாம் நம்ம இந்தளவுக்கு இல்லை. இதில் ஜஸ்ட்டு காமனாக பொதுவாகவே நம்மளுக்கு வந்து 5 அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ 5 அப்படிங்கிறது நம்ம ஆல் போர்ட்லையும் சி போர்ட்லையும், அதே மாதிரி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6 5 வரலன்னா +1 6 அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கெஸ்ஸிங்கில் பார்க்கலாம். இவ்வளோ தான் நம்மளுடைய கெஸ்ஸிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த வேலையில் சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்மளுடைய அந்த சேனலில் அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் வீடியோ அப்லோட் பண்ண இயலாது. அதனால் இந்த சேனலை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்கள். அப்போ தான் இந்த சேனலில் வரக்கூடிய அனைத்து விதமான வீடியோக்களும் தினசரி உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.